அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலி இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பல்வேறு குற்றச் செயல்களுடன் பிள்ளையான் தொடர்பு பட்டிருப்பது தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தகவல். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் குறித்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராய்வதற்கு விசேட போலீஸ் குழு நியமனம். எதிர்வரும் 26ஆம் திகதி பரிசுத்த பாப்பரசரின் இறுதி ஆராதனை. மட்டக்களப்பில் விமானப்படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த வீதியை மக்களின் பாவனைக்கு கையளிக்க நடவடிக்கை. பலர் தமது வாழ்வாதாரங்களை இழந்துள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் கவலை. அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் தொலைவில் இல்லை என தேசிய விவசாய ஒன்றியம் எச்சரிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. பல்வேறு குற்றச்செயல்களுடன் பிள்ளையான் தொடர்பு பட்டிருப்பது தெரிய வந்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பிள்ளையானிடம் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் அவர் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது என அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது பிள்ளையானின் கைது தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறினார். පැහැර ගැනීම ගැන පමණක් වුණාට පිල්ලයන්ට එරෙහිව තවත් චෝදනා ගණනාවක් තියෙනවා. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தப்பட்ட விடயத்துடன் பிள்ளையான் தொடர்பு பட்டுள்ளார் என்ற விடயம் மாத்திரமே பலருக்கு தெரியும். எனினும் அவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன. அவை தொடர்பில் பல சாட்சியங்கள் கிடைத்த வண்ணம் உள்ளன. அந்த விசாரணைகள் தொடர்பில் போலீசாரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் எதிர்காலத்தில் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துவார்கள். பிள்ளையானை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யும் போது பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவ்வாறான சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டவை. ஒரு சில குற்றச்சாட்டுகள் மேல் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடையவை. அவ்வாறான அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆதலால் உபவேந்தரின் கடத்தலுடன் மாத்திரம் பிள்ளையான் தொடர்பு பட்டிருப்பதாக தீர்மானித்துவிடக் கூடாது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் உரிய முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற போதே அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். විශේෂඥ භාවයක් සහිත අත්දැකීම් සහිත කණ්ඩායමක් විසින් මෙහෙයුමින් පවතිනවා. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் 5.5 வருடங்களுக்கு பிறகு உரிய முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. விசேட நிபுணத்துவமும் அனுபவமும் வாய்ந்த அதிகாரிகளால் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. இதனை ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்தி சிலர் குழப்ப முயற்சிக்கின்றனர். அதனை ஏற்று நாம் கவலை அடைய மாட்டோம். நாம் உறுதியளித்தபடி சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவோம். அரசாங்கம் என்ற வகையில் விசாரணைகளுக்கு உதவி செய்கிறோமே தவிர நாம் அதில் தலையிடுவதில்லை. சுதந்திரமானதும் சுயாதீனமானதுமான விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. மேலும் தாக்குதலுக்கு முன்பு இடம்பெற்ற தனிமனித கொலைகள் கடத்தல்கள் தொடர்பிலும் விசாரணைகள் நடைபெறுகின்றன. විමර්ශන ඊට වඩා විශේෂඥ භාවයක් සහිත අත්දැකීම් සහිත කණ්ඩායමක් විසින් මෙහෙයුම්. உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராய்வதற்கு விசேட போலீஸ் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீஸ் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார்.
එම වාර්තාව පිළිබඳ අධ්‍යයනය කිරීම සඳහා ජ්‍යෙෂ්ඨ නියෝජ්‍ය පොලිස්පති අසංකරවිට මහතාගේ සභාපතිත්වයෙන් යුත් කමිටුවක් පත් කර තිබෙනවා. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் அடிப்படையில் அந்த அறிக்கையை ஆராய்வதற்காக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட தலைமையில் விசேட போலீஸ் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் மற்றும் பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணிப்பாளர் ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். இந்த குழுவினூடாக உபக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஆராயப்படுகிறது. இந்த அறிக்கை 66,000 முதல் 67,000 வரையான பக்கங்களை கொண்டது. இதனை ஆராய்ந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். සභාපතිත්වයෙන් යුත් කමිටුවක් පත් කර තිබෙනවා. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் பற்றிய விசாரணைகளை மூடிமறைக்கும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ඉතින් දැන් ඒ දීපු වාර්තාව යම් ලියකියවිලි අඩුයි නම් මාස 7ක් ෆයිල් එක සාක්කුවේ දාගෙන මොකද්ද කරේ ලාච්චුවේ දාගෙන. ඉතින් මේ තනිකර ආණ්ඩුවර අනිකුත් කාරණා වගේම මේකත් සම්පූර්ණ දේශපාලනීකරණය සහ ජනතාව නොමග යැවීමක් සිදු කරනවා. கட்சி என்ற வகையில் நாம் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றோம். ஆனால் அரசாங்கம் தமது அரசியல் வங்குரோத்த நிலையை மறைக்கும் நோக்கில் அச்சுறுத்தலை விடுத்து வருகின்றது. மறுபுறம் தேர்தல் வேட்பாளர்களை அச்சுறுத்தும் விடயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தம்முடைய கட்சிக்கு வாக்களிக்கவில்லையாயின் குறித்த பிரதேச சபைக்கு நிதியை அனுப்ப முடியாது என்ற விடயத்தை கூறி ஜனாதிபதி அச்சுறுத்தல் விடுக்கும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அரசாங்கம் ஒருபுறம் போலி வழக்குகளை தொடுக்கின்றது. வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலாத தன்மையை மூடிமறைக்கும் நோக்கிலேயே அரசாங்கம் இந்த விடயத்தை மேற்கொண்டு வருகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய விடயத்தையும் கூட அரசியலாக்கும் விடயமே இடம்பெறுகின்றது. சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் விடயத்திலும் கூட அரசாங்கத்தால் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை. அரசாங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் பற்றிய விசாரணைகளை மூடிமறைத்து தம்முடைய அரசாங்கத்தினுள் உள்ளவர்களை பாதுகாக்க முயற்சிக்கின்றது. மக்கள் அரசாங்கத்தின் மீது பாரிய நம்பிக்கை வைத்துள்ளனர். ஆகவே அரசாங்கம் உண்மையை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். මේකත් සම්පූර්ණ දේශපාලනීකරණය සහ ජනතාව නොමග යැවීමක් සිදු කරනවා. பரிசுத்த பாப்பரசரின் இறுதி ஆராதனை திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. நித்திய இளைப்பாறிய கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தந்தை பரிசுத்த பாப்பரசரின் இறுதி ஆராதனை அறிவிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தந்தையின் இறுதி ஆராதனை ஏப்ரல் 26ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு புனித பேதுரு பசிலிக்காவில் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெறவுள்ளதாக வத்திக்கான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தந்தை பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவை தொடர்ந்து வத்திக்கானில் தற்காலிக தலைவராக அமெரிக்க கர்தினால் ஹேவன் ஃப்ரால் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படும் வரை வத்திக்கானின் இடைக்கால தலைவராக அமெரிக்க கர்தினால் ஹேவன் ஃபாரல் பணியாற்றுவார் என திருச்சபை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நித்திய இளைப்பாறிய கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தந்தை பாப்பரசர் போப் பிரான்சிஸிற்கு வவுனியாவில் தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து பல்வேறு பகுதிகளிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் வவுனியா தமிழர் தாயகம் காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கத்தினரால் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு ஒளி தீபமேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கத்தோலிக்க மக்களின் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நித்திய இளைப்பாற்றை அடுத்து மட்டக்களப்பில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் அன்னாரது மறைவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிக்கும் வகையில் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. மட்டக்களப்பு ஆயர் இல்லம் மற்றும் புனித யோசப் சபை, புளியந்தீவு புனித மரியாள் பேராலய பங்கு தந்தை மற்றும் பங்கு மக்களால் அனுதாப பதாகைகளும் வெள்ளைக்கொடிகளும் காட்சிப்படுத்தப்பட்டன. மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தில் கொடிகளும் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளன. புதிய அரசாங்கம் தமிழ் மக்களின் முக்கிய விடயங்களை நிறைவேற்றவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் அரசியல் கைதிகள் தொடர்பில் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக மன்னார் நகரசபை, மன்னார் பிரதேச சபை, மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகியவற்றில் போட்டியிடும் வேட்பாளர்களின் அறிமுக நிகழ்வு இன்று மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. இவ்வாறு இந்த வேளையிலே குறிப்பிட்டுள்ளார். இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் SR குமரேஸ், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உயர்பிட உறுப்பினர் லுஸ்டின் மோகன்ராஜ்,
மாவட்ட அமைப்பாளர் டேனியல் வசந்தன் என பலர் கலந்து கொண்டனர். ஜனநாயக தேசிய கூட்டமைப்பினுடைய பெண்கள் அமைப்பை வடக்கு கிழக்கிலே எங்களுடைய இந்த தேர்தலில் போட்டியிட வந்த அத்தனை பேரையும் பெண்கள் அமைப்பாக மாற்றி எங்களுடைய பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள், எங்களுடைய பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடூரங்கள், எங்களுடைய பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அத்தனை தலைநிமிர்ந்து வாழுகின்ற ஒரு நிலையை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பை எங்களுடைய ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு உங்களுடைய சார்பாக பெண்கள் அமைப்பை உருவாக்கி அது செயல்படும் என்பதை நான் உறுதிப்பட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். விமல் ரத்நாயக்கா அவர்கள் ஜனாதிபதியினுடைய கூட்டுக்கு தமிழ் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதிலே அருகதையற்றவர்கள் என்று சொல்கிறார். நாங்கள் அருகதையற்றவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த வழியை உண்டு பண்ணியவர்கள் எங்களுடைய மக்கள். நாளைக்கு இந்த பிரதேச சபை, நகர சபை, மாகாண சபை மாறுமாக இருந்தால் மக்கள், தமிழ் மக்கள் அத்தனை பேரும் வாயை மூடிக்கொண்டிருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாக்கி கொண்டு இருக்கிறது. சிங்கள தேசத்திலே ஒன்றாக இருக்கிறார், தமிழ் கட்சிகள் ஒன்றாக இல்லை. எனது இனத்தின் மீது கொடுக்கப்படுகின்ற அந்த அநீதிகளை ஒன்றாக தட்டி கேட்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு இல்லை. அதனால் தான் இங்கே தென்னிலங்கையிலே இருப்பவர்கள் எங்களை பார்த்து யோக்கியத்தை அற்றவர்கள் என்று சொல்லுகிறார். எங்களை தேசியத்தோடு நேசிக்கின்ற தமிழ் கட்சியோடு மட்டும்தான் எங்களுடைய உறவுகள் இருக்கும். எங்களுடைய அந்த தொடர்பின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த பிரதேச சபை, நகர சபைகளை அலங்கரிப்போம். ஆகவே அதன் ஊடாக ஒற்றுமையாக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அந்த அணி மீண்டும் மாகாண சபையிலே போட்டியிடும் என்ற உறுதிப்பாட்டை நான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தருகிறேன். மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தருகிற பணத்தை வைத்துக் கொண்டுதான் வளப்படுத்த முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவற்றை பிச்சைக்காசு எங்களுக்கு வேணாம். எங்களிடம் இந்தியா இருக்கிறது. இந்த ஆட்சி முறையை நாங்கள் இழப்போமாக இருந்தால் நாங்கள் இந்த மண்ணில் வாழ்வதற்கு அருகதையற்றவர்களாக போய்விடுவோம். இன்று எங்களிடம் இருக்கக்கூடிய நிலங்களையும் மொத்தமாக பிடுங்கிவிட்டு அதிலிருந்து கூட நாங்கள் விரட்டியடிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்று நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். நாடு நம்மோடு இருக்க வேண்டும், இந்த மண்ணு நம்மோடு இருக்க வேண்டும், இந்த ஊரும் நம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கரங்களை பலப்படுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ. சரவணபவன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அதுடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தமது ஆதரவை வழங்குவதாகவும் குறிப்பிட்டார். தற்போது இந்த தேசியம் உண்மையில் இதை அருக பண்ணுகின்றார்கள். யார் அருக பண்ணுகின்றார்கள்? இலங்கை அரசாங்கம். அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி. நான் நினைக்கின்றேன் மிக கூடுதலாக தற்போது நாங்கள் பலியாக போகின்றோம். எனவே நான் இந்த தமிழ் தேசியம் இவர்களுக்கு ஆதரவு அளிப்பது என்று நான் 100% முடிவெடுத்து விட்டேன். கேட்கலாம் தமிழரசு கட்சியை பற்றி. அநேகமாக எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் விலக்கி வைத்தார்கள். நாங்கள் நாடாளுமன்றத்தில் கூடுதலான வாக்குகளை பெறக்கூடிய நிலையில் இருந்தும் அவர்களை எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, அதாவது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பமில்லை, அங்கே ஒரு தனி நபர் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த ஆதிக்கத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு சார்பாக சில செயற்பாடுகளும் அமைந்துவிட்டது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படுவதாகவும் யாழ்ப்பாணம் மாநகர சபையில் தமிழ் கட்சி ஒன்றுக்கு ஆதரவு வழங்கப்படும் எனவும் சட்டத்திரணி வி. மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் குக்குவில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்திலே நாங்கள் பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்திலே தேர்தலுக்காக வேட்புமனுக்களை நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம். வேட்புமனுக்கள் 4 இடங்களிலே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மாநகர சபையினுடைய எங்களுடைய வேட்புமனு மற்றும் ஏனைய சபைகளிலே எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு கூறப்பட்ட காரணங்கள் ஏற்புடையவை அல்ல.
இலங்கையிலே நடக்கின்ற மிக மோசமான ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கிய, ஜனநாயகத்தை படுகொலியில் குழி தோண்டி புதைத்த ஒரு தேர்தலாக வரலாற்றிலே இந்த தேர்தல் அமைகிறது. மாநகர சபையிலே ஏதேனும் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய ஆதரவை குறித்து ஒரு கட்சிக்கு தெரிவிப்பது தொடர்பாகவும் நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துவதற்காகவும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் எங்களுடைய வாக்காளர்களை வாக்களிக்குமாறு நாங்கள் உரிய வழிகாட்டல்களை நாங்கள் அவர்களுக்கு வழங்குவோம். திருகோணமலை குச்சவெளியில் பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. திருகோணமலை குச்சவெளி புடவைக்கட்டு பகுதியில் நேற்று மாலை பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. புல்மோட்டையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த தனியார் பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் குச்சவெளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நுவரெலியா மாவட்டம் பூண்டுலோயா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஹேரோ கீழ்பிரிவில் கான்கிரீட் கலவை வண்டி ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஹீரோ கீழ்பிரிவில் கட்டப்படும் கட்டிடம் ஒன்றிற்கு சென்று கான்கிரீட் கலவை இயந்திர வண்டி வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்து பின்னர் சென்ற மற்றொரு கான்கிரீட் கலவை இயந்திர வண்டி மீது விழுந்துள்ளது. விபத்தின் போது வண்டியில் பயணித்த வாகன சாரதி கொத்மலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை பூண்டுலோயா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தொரட்டியாவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட குருநாகலை தமிழ வீதியில் லொரிகள் நேருக்கு நேர் மோதுண்டு இடம்பெற்ற விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்ததுடன் 3 படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் 22 வயதுடைய ஜட்டிக்கல் பொத்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த 3 குருநாகலை வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து சம்பவம் குறித்து விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி பூநகரியில் கணனி தொழில் பயிற்சி நிலையம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரியில் பூநகரி பிரதேச சபை பொது நூலக அனுசரணையுடன் வெண்கரம் அமைப்பினரால் கணனி தொழில்நுட்ப பயிற்சி நிலையம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தேவையுடைய பிரதேசங்களில் வாழும் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப அறிவை பெற்றுக் கொடுப்பதனூடாக அவர்களை வேலை உலகிற்கு தயார்படுத்தும் இலக்குடன் தொழிற்பயிற்சி நிலையம் திறந்து வைக்கப்பட்டு கணனி பயிற்சி நெறிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பூநகரி பிரதேச சபை பொது நூலக நூலகர் திரு செல்வகுமார் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றது. நிகழ்வில் பூநகரி பிரதேச செயலக செயலாளர் தி அகிலன், பூநகரி பிரதேச சபை செயலாளர் த தயாபரன், வெண்கரம் அமைப்பின் பிரதான செயற்பாட்டாளர் சுகுணராணி, சண்முகேந்திரன், தொழில் பயிற்சி நிலைய இயக்குனர் மா நந்தகுமார், வெண்கரம் செயற்பாட்டாளர் கோமகன், கணனி பயிற்சி நெறி போதனாசிரியர், நூலக உதவியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சாணக்கியனுக்கு எதிராக பிள்ளையான் தாக்கல் செய்துள்ள மான நஷ்ட வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு எதிராக முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தாக்கல் செய்துள்ள மான நஷ்ட வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று காலை இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து சாணக்கியன் எம்பி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். இன்று கல்கிச நீதிமன்றத்திலே தன்னுடைய நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையாக நான் ஒரு அறிக்கை கொடுத்ததாக சொல்லி பிள்ளையான் இல்லாவிட்டால் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களால் மான நஷ்டம் கோரி தாக்கல் செய்த வழக்கு எடுக்கப்பட்டது. அந்த வழக்கு எதிர்வரும் 8ஆம் மாதம் 18ஆம் தேதிக்கு புதிய தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த அமர்வின் பொழுது புள்ளியான் அவர்கள் வராத காரணத்தினால் 50,000 தண்ட பணம் வழங்கப்பட்டது. நான் இன்று சட்டத்தரணிகள் பேசி இந்த 18ஆம் தேதிக்கு ஒரு தேதியை குறித்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த வழக்கு எனக்கு எதிராக போடப்பட்டதுக்கான காரணம் 2023ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பினுடைய 4வது வருட பூர்த்தியை முன்னிட்டு நீதி கோரி நாங்கள் மட்டக்களப்பிலே செய்த ஒரு நிகழ்வு ஒன்றிலே அசாத் மௌலானா என்ற நபர் ஐநாவுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார் என்றும் அதிலே பிள்ளையான் அவர்களுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு சொல்லப்பட்டது உண்மையாக இருந்தால் பிள்ளையான் அவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே சம்பந்தப்பட்டவர்கள் நான் சொன்னதை வைத்துதான் எனக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்தது.
மட்டக்களப்பில் விமானப்படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்த வீதியை பொதுமக்களின் பாவனைக்காக கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் துரித கதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பில் புதூர் பகுதியில் விமான நிலையத்தினரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வீதியை பொதுமக்களின் பாவனைக்காக கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் இன்றைய தினம் துரித கதியில் இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிகிறது. நீண்ட காலமாக விமானப்படையினரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த வீதியை திறந்து விடுமாறு பொதுமக்கள் கோரிக்கைகளை முன்வைத்து வந்த நிலையில் தற்போது இவ்வீதியை திறப்பதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்றைய தினம் விமானப்படையினரின் ஒத்துழைப்புடன் பாதுகாப்பு வேலைகளை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகளை மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆணையாளர் என் தனஞ்சயன், மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரட்னம், விமானப்படையின் கட்டளை அதிகாரி ஆகியோர் பார்வையிட்டனர். இந்த வீதியானது திறக்கப்படுமானால் மட்டக்களப்பு நகரில் இருந்து வலையிரவு பாலமூடாக பவுனதீவு பிரதேசத்திற்கு செல்வோர் குறைந்த தூரத்தில் செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. குடும்ப வருமானம் குறைந்து காணப்படுகின்ற பலர் தமது வாழ்வாதாரங்களை இழந்துள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பொய் மோசடி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிமித்தம் பேலியத்து தேர்தல் தொகுதியில் நேற்று நடைபெற்ற பிரதேச மட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். පොහොසත් රටක් ලස්සන ජීවිතයක් නිර්මාණය කිරීම අද විනාශ වෙලා තිබෙනවා. අනුරකුමාර දිසානායක ජනාධිපතිවරයා ප්‍රමුඛ JVP ආණ්ඩුවේ පච පොරොන්දු ක්‍රියාවලිය තුළ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஜேவிபி அரசாங்கத்தின் வெற்று வாக்குறுதிகளை வழங்கும் அரசியலால் இன்று வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்கும் நடவடிக்கை சீரழிந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் பொய் மற்றும் ஏமாற்று வேலைகளை செய்து மக்களை ஏமாற்றிய போதாக்குறைக்கு தற்போது உள்ளூராட்சி தேர்தலிலும் அதனையே முன்னெடுத்து கிராமத்தில் தமது பொய்யர்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத்தருமாறு கோரி வருகின்றார். எனவே மூன்றாவது தடவையாகவும் இவர்களிடம் ஏமாறப் போகிறீர்களா? மேலும் 2,63,000 சிறிய மற்றும் நடுத்தர தொழில்கள் மூடப்பட்டுள்ளன. தமது முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே 35,000 வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலை வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்த போதிலும் ஒருவருக்கு கூட வேலை வழங்கப்படவில்லை. வறுமையை ஒழிக்க புதிய திட்டம் ஒன்று முன்வைப்பதாகவும் உறுதியளித்தனர். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. பொய் மோசடி மூலம் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டுள்ளனர். குடும்ப வருமானம் பரவலாக குறைந்து காணப்படுகின்றது. பலர் தமது வாழ்வாதாரங்களை இழந்துள்ளனர். ජීවනෝපායන් අහිමි වෙලා ජීවන මට්ටම් බිමටම වැටිලා ශුද්‍ර කුඩා මධ්‍ය පරිමාණයේ කර්මාන්ත 2,63,000 ව්‍යවසායිකින් කර්මාන්ත වහලා දමන. பொருளாதார முகாமைத்துவத்திற்கு நியமிக்கப்பட்ட விசேட குழு நிறுவன அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பாக அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்டுள்ள விசேட குழுவை நிறுவ அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். ඊළඟ යෝජනාව ආර්ථික කළමනාකරණය පිළිබඳ අමාත්‍ය මණ්ඩලය විසින් පත් කරන ලද විශේෂ කමිටුව ස්ථාපිත කිරීම நடுத்தர கால வேலை சட்டத்தின் மொத்த தேசிய உற்பத்தியின் 5% அதிகமான பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. நிலைபெறுத்தகு அபிவிருத்தி மற்றும் பொருளாதார உறுதிப்பாட்டை அடைவதற்காக முதலீடுகளுக்கு நியமிக்க கொள்கை வகுப்புகள், உட்கட்டமைப்பு வசதிகள், அபிவிருத்தி மற்றும் ஏற்றுமதி பன்முகப்படுத்தல்கள் மீது அரசு கவனம் செலுத்தியுள்ளது. ஆயினும் கடந்த சில தசாப்தங்களாக தனியார் முதலீடுகள் குறைந்த மட்டத்தில் காணப்பட்டமையால் அரசின் முதலீடுகள் மொத்த தேசிய உற்பத்தியின் 4% முதல் 5% மாத்திரம் இருக்கின்றமையாலும் எதிர்பார்க்கப்படும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கிணங்க வினைத்திறன் மற்றும் தேசிய பொருளாதார நோக்கங்கள் மீது கவனம் செலுத்துவதை உறுதிப்படுத்தி பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான கொள்கை கலந்துரையாடல்கள், மேற்பார்வை மற்றும் அவற்றுக்கான வசதிப்படுத்தல்களுக்கு பொருளாதார முகாமைத்துவம் தொடர்பான அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள விசேட குழுவை நிறுவுவதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ඊළඟ යෝජනාව ආර්ථික කළමනාකරණය පිළිබඳ අමාත්‍ය මණ්ඩලය විසින් පත් කරන ලද විශේෂ කමිටුව ස්ථාපිත யாழ்ப்பாணம் காரிநகர் படகு கட்டும் தளத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். සීමා සහිත සීනෝර් පදනමට අයත් කරයිනගර බෝට්ටු අංගනය ප්‍රසංස්කරණය කිරීම
ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது காரைநகர் படகு கட்டும் தளத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு இந்திய அரசின் நன்கொடையை பெற்றுக்கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டுள்ளது. குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரகாரம் கருத்திட்டத்திற்கான தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதற்கான பொறுப்பும் மற்றும் குறித்த நன்கொடைக்கான பொருட்கள் மற்றும் உபகரணங்களுக்கான வரி விடுவிப்புகளுக்கான பொறுப்பும் இலங்கை அரசுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க குறித்த கருத்திட்டத்தின் ஆலோசகராக பொறியியல் பணிகள் தொடர்பான மத்திய ஆலோசனை பணியகத்தின் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கும் இலங்கை அரசால் பொறுப்பேற்கின்ற செலவுகளுக்காக 40 மில்லியன் ரூபாய்களை திரைசேரியில் இருந்து ஒதுக்கீடு செய்வதற்கும் கடற்றொழில், நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. සීමා සහිත සීනෝර් පදනමට අයත් කරයිනගර බෝට්ටුවංගනය ප්‍රසංස්කරණය කිරීම. அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் தொலைவில் இல்லை என தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உர மானியத்தை குறைக்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதானது சந்தேகம் எழுந்துள்ளதாக தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ගොවි ජනතාවට මේ දෙනු ලබන මේ පොහොර සානාධාරය කපා හැරීමේ மூலிக சலஸ்மக்த மேகிலா. விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன உரமானியத்தை வழங்க உள்ளதாக அறிவித்தார். அவர் எந்த அடிப்படையில் அதை கூறினார் என்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. அதேபோன்று விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானியத்தை குறைக்கும் திட்டமாக வகுக்கப்பட்டுள்ளது என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. உரத்தை சரியான நேரத்தில் வழங்க இயலாமையை மறைக்கும் நோக்கிலேயே அரசாங்கம் மானியம் வழங்கல் தொடர்பில் பேசுகின்றது. விவசாயிகளுக்கு உரமானியம் அல்லது விவசாய உதவித்தொகை வழங்கப்படாது என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அனைத்து மானியங்களையும் குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. 199% அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது. அமைச்சர்கள் எவரும் விவசாயிகள் அல்ல. நாட்டில் உள்ள விவசாயிகளில் 52 விவசாயிகள் மட்டுமே அரசாங்கத்திற்கு ஆதரவாக உள்ளனர். விவசாயிகளின் சலுகைகளை நிறுத்த நடவடிக்கை எடுத்தால் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் தொலைவில் இல்லை. மூலிக சலஸ்மக்த மேகிலா. வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றியதாக தெரியவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நுகேகொடையில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த கல்லில்லதி ජනතාව දන්නවා මේ ඉෂ්ට කරගන්න බැරුව நாம் கிராமங்களுக்கு பிரச்சார நடவடிக்கைகளுக்காக செல்லும் போது மக்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளமை தெளிவாகின்றது. மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத சூழ்நிலையே காணப்படுகின்றது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றியதாக தெரியவில்லை. மக்கள் உண்மையின் பக்கம் இருப்பர் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. நாம் வீழ்ச்சி கண்டாலும் நிச்சயம் எழுவோம். மக்கள் எம் மீது நம்பிக்கை வைத்தால் அவர்கள் எமக்கு வாக்களிப்பர். நாமும் எம்முடைய கட்சியும் ஜனநாயக வியூகத்திற்குள்ளேயே உள்ளோம். உயிர்த்த ஞாயிறு தின விடயத்தை அரசியலாக்க விளைத்தால் மத நம்பிக்கையின் பிரகாரம் அவர்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும். பௌத்த தர்மமும் அதே விடயத்தையே கூறுகின்றது. இந்த கல்லில்லதி ජනතාව දන්නවා මේ ඉෂ්ට කරගන්න බැරුව දැන් කිඳිරි ගන්නවා. மேதின கூட்டத்திற்கு ஆளும் தரப்பினரால் காலி முகத்திடலை நிரப்பக்கூடிய சூழ்நிலை இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதின கூட்டத்தை நுகேகொடையில் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கான தயார்படுத்தல்கள் குறித்து ஆராயப்படுவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட குழுவினர் இன்று குறித்த இடத்திற்கு வருகை தந்திருந்தனர். இதன்போது ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். මේ රටේ තියෙන තත්ත්වයන් වනම් මට හිතන්නේ නැහැ මේ ජනතා විමුක්ති කරමුට එවැනි දෙයක් කරන්න හැකියාවක් ශක්තියක් මේ අවස්ථාවේ තියෙනවා කියලා. எதிர்வரும் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது காற்றின் திசை எந்த பக்கம் உள்ளது என பார்க்க முடியுமாக இருக்கும். கிராம மக்கள் யாருடன் உள்ளார்கள் என்ற விடயம் குறித்த தினத்தில் மாலையாகும் போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேதின கூட்டத்திற்கு ஆளும் தரப்பினரால் காலிமுகத்திடலை நிரப்பக்கூடிய சூழ்நிலை தற்போது இல்லாத நிலைமையே காணப்படுகின்றது. எதிர்க்கட்சியில் இருந்தாலும் நாம் எம்மால் இயன்ற வகையில் மேதின கூட்டத்தை நடத்துவோம். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விடயத்தில் பேராயர் உள்ளடங்களாக நாட்டின் கத்தோலிக்க மக்களை அரசாங்கம் ஏமாற்றியுள்ளதான சந்தேகம் எழுந்துள்ளது. சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதாக கூறிய அரசாங்கம் அதனை நிறைவேற்றவில்லை. ආණ්ඩු පක්ෂයට ගාලු මුදර පිටියේ දෙයක් කරන්න පුළුවන් නම් ඔහුගේ රාජ්‍ය බලයයි සියලුම කියන පහසුකමුත් එක්ක மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை வைத்திய அதிகாரிகளுக்கும் மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையுடன் இணைந்து ஊடக பங்களிப்பை வழங்கி வரும் மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர்களுடனான கலந்துரையாடல் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை சுகாதார மேம்பாட்டு மருத்துவ அதிகாரிகள் மருத்துவர்
அச்சுதனின் ஒருங்கமைப்பில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த வருட இறுதியில் ஆலோசிக்கப்பட்டமைக்கு அமைவாகவும் ஊடக சமூகம் வழங்கிக் கொண்டிருக்கும் தொடர்ச்சியான ஆதரவை கௌரவிக்கும் வகையிலும் ஊடகவியலாளர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. துறைசார் வைத்திய அதிகாரிகளின் ஆலோசனை மற்றும் கருத்துக்களும் இதன்போது பகிரப்பட்டன. ஊடகவியலாளர்கள், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், பணிமனை, துறைசார் வைத்திய அதிகாரிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஊடகங்களின் ஊடாகத்தான் எந்த ஒரு அறிவியல் சார் கருத்துக்களும் எண்ணங்களும் அறிவுகளும் மக்களை சென்றடைகின்றன. அந்த வகையில் சுகாதாரத்துறையை பொறுத்தவரை ஊடகங்கள் மிகவும் மிகவும் முக்கியமான பங்கை வகிக்கின்றன. சுகாதாரத்துறை சார்ந்த, சுகாதார மேம்பாடு சார்ந்த அறிவியல் செய்திகள், அது சம்பந்தமான தகவல்கள், நோய் நிலைமைகள், சமகால நிலைமைகள் இவைகளை சமூகத்துக்கு உடனுக்குடன் எடுத்து செல்கின்றவைகள் எங்களுடைய மாஸ் மீடியாஸ், அதாவது எங்களுடைய ஊடகங்கள். ஆகவே அந்த வகையில் ஊடகங்களை ஒருங்கிணைத்து சுகாதாரம் சம்பந்தமான மேம்பாட்டை மட்டக்களப்பு மாவட்டத்திலே செய்கின்ற முயற்சிகள் கடந்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதனுடைய 2வது அமர்வு இன்றைய நாளிலே மட்டக்களப்பு ஊடக துறைசார் அனைத்து அங்கத்தவர்கள், மட்டக்களப்பு சுகாதார துறைசார் நிபுணர்கள், ரீஜனல் ஹெட்ஸ் என்று சொல்கின்ற, அதாவது ஒவ்வொரு சுகாதாரத்துறை சார்ந்த வைத்தியர்கள் அனைவரும் எங்களுடைய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடைய தலைமையிலே இன்றைய நாளிலே இந்த அமர்வு இடம்பெற்றது. இந்த அமர்விலே மிகவும் காத்திரமான பல முடிவுகள் எடுக்கப்பட்டன. மிகவும் பிரயோசனமான பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. தொடர்ந்தும் இவ்வளவு காலம் நடந்ததுக்கு மேலாக சுகாதாரத்துறைக்கு மேலும் தொடர்ச்சியான பங்களிப்பை தருவதென்ற உறுதியை எங்களுக்கு ஊடகத்துறை இன்றைய நாளில் தந்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த ஒருங்கிணைந்த இந்த குழுமத்தினுடைய தொழிற்பாடு மட்டக்களப்புடைய சுகாதாரத்தை மேம்படுத்துவதில் காத்திரமான பங்காற்றும் என்று நான் நினைக்கின்றேன். திருகோணமலை தங்கபுரம் காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் போலீசாரால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் தங்கபுரம் காட்டுப்பகுதியில் இயங்கிய சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையத்தை மூதூர் போலீசார் நேற்று முற்றுகையிட்டு கசிப்பு காய்ச்ச பயன்படுத்தப்படும் பெருந்தொகை கோடாவினையும் கைப்பற்றியுள்ளனர். 3 பரல்களில் இருந்து தலா 180 லிட்டர் கசிப்பு காய்ச்ச பயன்படுத்தப்படும் கோடா கைப்பற்றப்பட்டுள்ளது. முற்றுகை நடவடிக்கையின் போது 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். போதைப்பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய 291 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 291 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் ஊடக பிரிவினரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நாடு முழுவதும் 292 சுற்றிவளைப்புகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 104 பேரும், ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 106 பேரும், கஞ்சா போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 73 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கஞ்சா செடி வைத்திருந்த 2 பேரும், போதை மாத்திரைகளை வைத்திருந்த 6 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து 144 கிராம் 864 மில்லிகிராம் ஹெரோயினும், 117 கிராம் 281 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும், 252 கிராம் 683 மில்லிகிராம் கஞ்சாவும் மீட்கப்பட்டுள்ளன. பதில் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய கடந்த 13ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் விசேட சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருட்களை தடுக்கும் நோக்கில் இவ்வாறான சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பொம்மைவழி பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்த 2 இளைஞர்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவல்களுக்கு அமைவாக கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. சந்தேக நபர்களிடமிருந்து 620 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. ஹெகலியவிற்கு எதிரான தரமற்ற தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கை விசாரிக்க 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவை நியமிக்க சட்டமா அதிபர் நீதியரசரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக தரமற்ற மனித
இம்யூனிகுளோபினில் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கை விசாரிக்க மேல் நீதிமன்றத்தில் 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவை நியமிக்குமாறு சட்டமா அதிபர் நீதியரசரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 2018 ஆண்டின் 9ஆம் இலக்க நீதித்துறை திருத்தச் சட்ட பிரிவு 12 விதிகளின்படி இந்த கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைவது நல்ல விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியை முற்றாக அழிப்பதே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நோக்கமாக இருந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ඒගොල්ලන්ගේ බලාපොරොත්තු වෙන්නේ මේක විනාශ කරලා කුඩු කරලා දාන එක. එක්සත් ජාතික පක්ෂයට ඡන්ද පදනම නැහැ. නමුත් එක්සත් ජාතික පක්ෂය ඇතුළු දක්ෂිණාංශික කඳවුර එකතු වීම වැදගත් වෙනවා මේ වාමාංශික ආණ්ඩුව පෙරලන්න. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவது நல்ல விடயம். ஆயினும் ஐக்கிய தேசிய கட்சி சொல்வதைப் போல எமக்கு செய்ய முடியாது. எமது தலைமைத்துவத்தின் கீழேயே பேச்சுவார்த்தைகள் இடம்பெற வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அதனை தடுப்பதே ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணமாக இருந்தது. அது மாத்திரமல்லாது கொழும்பு மாநகர சபையின் மேயர் வேட்பாளராக சாகர காரியவசத்தை நியமிக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க நினைத்தார். அது பொருத்தமற்றது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்கு வங்கி கிடையாது. ஆதலால் ஐக்கிய மக்கள் சக்தியை இணைத்துக் கொண்டு தன்னை பலப்படுத்திக் கொள்ளவே அவர் விரும்பினார். இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது பெயரிடப்படாத நபர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் கலந்து கொண்டிருந்தனர். நாம் பொம்மைகளாக இருக்க மாட்டோம் என்பதை தெளிவாக கூறியுள்ளோம். ඒගොල්ලන්ගේ බලාපොරොත්තු වෙන්නේ මේක විනාශ කරලා කුඩු කරලා දාන එක. சாங்காய் நகராட்சி மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் துணைத் தலைவர் சபாநாயகரை சந்தித்துள்ளார். சீனாவின் சாங்காய் நகராட்சி மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் துணைத் தலைவர் யாங் குவான் தலைமையிலான தூதுக்குழுவினர் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னவை நேற்று நாடாளுமன்றத்தில் சந்தித்தனர். இதன்போது நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகனதீரவும் கலந்து கொண்டார். இங்கு கருத்து தெரிவித்த சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன மக்களின் அபிலாசைகளை நிலைநிறுத்துவதிலும் குறிப்பாக ஊழல் எதிர்ப்பு, நல்லாட்சி மற்றும் ஜனநாயகத்தை மேம்படுத்துவதிலும் சட்டம் இயற்றும் அமைப்பாக இலங்கை நாடாளுமன்றம் அர்ப்பணித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதன் ஒரு குறிப்பிடத்தக்கபடியாக நாட்டில் ஊழல் எதிர்ப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட குற்றச்செயல்களில் வரும்படிகள் சட்டமூலத்தில் நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றியதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை பாராட்டிய சபாநாயகர் பல ஆண்டுகளாக சீனா வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றிகளையும் தெரிவித்தார். இதேவேளை இது இலங்கைக்கான தனது முதல் விஜயம் என குறிப்பிட்ட யாங் குவான் இலங்கை மக்கள் அளித்த அன்பான விருந்தோம்பலுக்கு தனது நன்றிகளை தெரிவித்தார். கொழும்பு துறைமுக நகரத்தின் தான் விஜயம் செய்ததாக தெரிவித்த அவர் இது இரு நாடுகளுக்கும் நீண்டகால மூலோபாய பெறுமதியை கொண்ட ஒரு குறிப்பிடத்தக்க அபிவிருத்தி திட்டமாகும் என சுட்டிக்காட்டினார். அதுடன் இரு நாடுகளுக்கும் இடையே குறிப்பாக சாங்காயுடன் விஞ்ஞானம், கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதே இந்த விஜயத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் விவசாயம், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் ஒத்துழைப்புகளை ஏற்படுத்துவதற்கு குறித்த இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் இத்துறைகளில் இருதரப்பு ஈடுபாட்டை மேலும் மேம்படுத்துவதில் இரு தரப்பினரும் மிகுந்த ஆர்வத்தை வெளிப்படுத்தினர். மட்டக்களப்பு பெரிய கல்லாறு விளையாட்டுக் கழகத்தின் தமிழர் கலாசார விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு பெரிய கல்லாறு விளையாட்டுக் கழகத்தின் மாபெரும் தமிழர் கலாசார விளையாட்டு விழா இன்னிசை நிகழ்வு நேற்று மாலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. கலாசார விழாவும் இசை நிகழ்வும் பெரிய கல்லாறு மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. கழகத்தின் தலைவர் சு ஹுகேஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசு அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தமிழர்களின் பாரம்பரியங்களுக்கு அமைவாக அதிதிகள் அழைத்து வரப்பட்டதுடன் நிகழ்வுகளும் பாரம்பரியங்களுக்கு அமைவாக ஓலை வாசிக்கப்பட்டு ஆரம்பமானது. பல்வேறு வகையான கலாசார நிகழ்வுகள் இதன்போது நடத்தப்பட்டதுடன் மாணவர்களின் கலாசார நிகழ்வுகளும் நடைபெற்றன. தமது திறமைகளை வெளிப்படுத்தியவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கட்டுநாயக்காவில் நபர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்த முயற்சித்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க பகுதியில் நபர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முயற்சித்த சந்தேக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. கட்நாயக்க போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஆடி அம்பலம தெவவட்டாவ உள்ள வீட்டில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் உரிமையாளர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முயற்சித்துள்ளனர். இதன்போது துப்பாக்கி இயங்காததால் வீட்டின் உரிமையாளர் அவர்களிடமிருந்து தப்பித்து அறை ஒன்றுக்குள் சென்றுள்ளார். இதனையடுத்து துப்பாக்கிதாரிகள் இருவரும் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இதன்போது ஒருவர் மதில் மேல் ஏறி தப்பிக்க முயன்ற போது காயமடைந்துள்ளார். அவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். அம்பாறை பகுதியைச் சேர்ந்த 33 வயதான நபர் ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சிகிச்சைகளுக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை சந்தேக நபர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளும் துப்பாக்கியும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உங்களுக்கு ஒரு வீடு நாட்டிற்கு எதிர்காலம் திட்டத்தின் கீழ் வீடொன்றுக்கு வழங்குகின்ற உதவித்தொகை அதிகரிக்கப்பட உள்ளது. உங்களுக்கு ஒரு வீடு நாட்டிற்கு எதிர்காலம் வீடமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் வீடொன்றுக்கு வழங்குகின்ற உதவித்தொகையை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். ඔබට ගෙයක් රටට හෙටක් නිවාස වැඩසටහන යටතේ නිවාස ඒකකයක් සඳහා ලබා දෙන ආධාර මුදල වැඩි කිරීම මෙම යෝජනා ඉදිරිපත් කළ තිබුණේ நாகரிக சங்வர்தன இதிகிரீம் நிவாஸ் அமத்துமா வறிய அல்லது குறைந்த வருமானம் கொண்டவர்களின் வீட்டு பிரச்சினைக்கும் அது சார்ந்த வறுமையை குறைக்கும் நோக்கில் உங்களுக்கு ஒரு வீடு நாட்டிற்கு எதிர்காலம் வீடமைப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. குறித்த வேலை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராம அலுவலகர் பிரிவிலும் வறுமை அல்லது குறைந்த வருமானம் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு முன்னுரிமை வழங்கி அடையாளம் காணப்பட்ட வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக மேம்படுத்துவதற்காக கட்டுமான முன்னேற்ற அடிப்படையில் உதவித்தொகையொன்று வழங்கப்படுகின்றது. தெரிவு செய்யப்பட்ட பயனாளி ஒருவர் குறைந்தபட்சம் 550 சதுர அடி வீடொன்று அமைக்க வேண்டியதுடன் அதற்காக அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற 6,50,000 ரூபாய் உதவித்தொகைக்கு மேலதிகமாக எஞ்சிய தொகை குறித்த பயனாளியால் பங்களிப்பு செய்ய வேண்டும். வேலை திட்ட ஆரம்பத்தில் ஒரு வீட்டுக்கான மதிப்பு செலவு 11,47,000 ரூபாவாக இருப்பினும் தற்போது குறித்த செலவு 17,64,000 ரூபாவாக அதிகரித்துள்ளது. அரசின் உதவித்தொகைக்கு மேலதிகமாக எஞ்சிய தொகையை பங்களிப்பு செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பயனாளிகளின் பொருளாதார நிலைமைக்கமைய இயலுமை இன்மையால் தற்போது வீடொன்றுக்கு வழங்கப்படுகின்ற 6,50,000 ரூபாவான அரச உதவித்தொகையை 10 லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்காக நகர அபிவிருத்தி கட்டுமான மற்றும் வீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ඔබට ගෙයක් රටට හෙටක් නිවාස වැඩසටහන ක්‍රියාත්මක කර ලබනවා. அரச தனியார் பங்குடைமையின் கீழ் நீரோட்டங்களை பலப்படுத்தி சுற்றுலா மற்றும் பயணிகள் போக்குவரத்து நடவடிக்கைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். රාජ්‍ය පෞද්ගලික හවුල්කාරිත්වය යටතේ ජල ප්‍රවාහයන් භාවිතා කරමින් සංචාරක හා මගී ප්‍රවාහන කටයුතු ප්‍රවර්ධනය කිරීම කියන මාතෘකාවෙන් எமது நாடு நீர்மூலங்கள் மற்றும் நீரோட்டங்களுடன் கூடிய தீவாக இருப்பதால் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காகவும் நகர்ப்புற பிரயாணிகள் போக்குவரத்துக்காகவும் குறித்த நீர்மூலங்கள் மற்றும் நீரோட்டங்களை பயனுள்ள வகையில் பயன்படுத்தலாம். அதனால் எமது நாட்டின் கடலோரத்தையும் நாட்டின் உள்ளக ரீதியாக காணப்படும் நீரோட்டங்களையும் பயன்படுத்தி ஒரு சில பிரதேசங்களை உள்ளடக்கி படகு சேவைகளை ஆரம்பிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதற்கிணங்க புத்தளம் கோட்டை காலி மாத்தறை கடல் வழி போக்குவரத்து சேவைகளை ஆரம்பிப்பதற்கும் அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதன் மூலம் சுற்றுலாத்துறை மேம்பாடு மற்றும் பயணிகள் போக்குவரத்துக்கான வசதிகளை வழங்குவதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் ஹிமில்டன் கால்வாய், பேரவாவி, தியவண்ணாவ ஓயா மற்றும் மாதுகங்கை போன்ற ஆற்றல் வளங்களை பயன்படுத்தி உள்ளக நீர்வழி போக்குவரத்து வசதிகளை வழங்குவதன் மூலம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கிணங்க குறித்த கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக சாத்திய வள கற்கைகளை மேற்கொள்வதற்கும் அதன் பெறுபேறுகள் அடிப்படையில் அரச தனியார் ஒருங்கிணைந்த வேலை திட்டமாக உத்தேச கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்காகவும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. රාජ්‍ය පෞද්ගලික හවුල්කාරිත්වය යටතේ ජල ප්‍රවාහයන් භාවිතා කරමින් සංචාරක හා මගී ප්‍රවාහන කටයුතු ප්‍රවර්ධනය කිරීම කියන මාතෘකාව. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.